நான்லாம் யார் தெரியுமா? விராட் கோலிக்கே கேப்டனா இருந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபல அரசியல்வாதி ஒருத்தர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாரோட முன்னாள் துணை முதலமைச்சரான தேஜஸ்வி யாதவ் தான். தேஜஸ்வி யாதவ் ஒரு கைதேர்ந்த கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிறது நம்மள பலரும் அறியாத ஒரு விஷயம் தான். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் முதலா தொடங்கப்பட்டப்ப டெல்லி அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு தேஜஸ்வி யாதவ். ஆனாலும் 2012 வரைக்கும் அவர் ஐபிஎல்காக அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு போட்டியில கூட அவருக்கு விளையாடுறது வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. இதை தாண்டி பார்க்கும்போது டெல்லிக்காக நிறைய போட்டிகள் வந்து இவர் விளையாடினதா சொல்லப்படுது. ஆனால் இவரோட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்க்கும்போது இவர் விளையாடின முதல் தர போட்டிகள் மற்றும் லிஸ்டியே போட்டிகள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு. ஆனாலும் இவர் வந்து எப்படி இவர் வந்து விராட் கோலிக்கு வந்து கேப்டனாக இருந்தவன் அப்படின்னு சொல்றாருங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டெல்லி அணிக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து சில போட்டிகளில் விளையாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் விராட் கோலிக்கு இவர் கேப்டனாக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வந்து இங்கே முன்வைக்கப்படுது. ஏன்னா இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது விராட் கோலி தான் வந்து சீனியராக இருக்காரு. தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து 34 வயது ஆகுது, விராட் கோலிக்கு 35 வயது ஆகுது. ஸோ விராட் கோலி வந்து நீண்ட நாட்களாக டெல்லியோட கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அண்டர் 19 வேர்ல்டு கப் ஜெயிச்ச இந்தியா அணியோட கேப்டனாகவும் அவர் இருந்திருக்காரு. இது தாண்டி வந்துட்டு தேஜஸ்வி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்தியன் டீமில் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து என்னோட பேட்ச்மேட்ஸ் தான் அப்படின்னு. இதுக்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது வந்து இந்த ஐபிஎல்லை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நிறைய பேர் இவர் இருந்த அந்த டெல்லி டீமில் இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் வந்து அவரோட பேட்ச்மேட்ஸ் அப்படின்னு இந்தியன் டீம் பிளேயர்ஸை சொன்னதாகவும் வந்து சொல்லப்படுது. எது வந்து எப்படி இருந்தாலுமே வந்து விராட் கோலிக்கே நான் கேப்டன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த தொனி அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு.